வடக்கு தெற்கு காசாவை பிரிக்கும் நெட்சாரிம் காரிடரிலிருந்து வெளியேறிய ஆக்கிரமிப்பு படை. வெற்றியை படிப்படியாக அடைந்து வரும் பாலஸ்தீனியர்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதியாக காசாவின் நெட்சாரிம் வழித்தடத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. இந்த நடவடிக்கை நடந்து வரும் மோதலில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெட்சாரிம் வழித்தடம் என்பது வடக்கு காசாவை மற்ற பகுதிகளிலிருந்து துண்டிக்கும் நிலப்பகுதியாகும். போரின் தொடக்கத்தில் இஸ்ரேலால் நிறுவப்பட்ட இந்த 6 கிலோமீட்டர் அகலமுள்ள பகுதி இஸ்ரேலின் இராணுவ பகுதியாக செயல்பட்டது. ஹமாஸின் கூற்றுப்படி இஸ்ரேலிய படைகள் தங்கள் இராணுவ நிலைகளிலிருந்து நகர தொடங்கிவிட்டன. சலாஹெதீன் சாலையில் வாகனங்கள் இரு திசைகளிலும் சுதந்திரமாக செல்ல முடிகிறது. இஸ்ரேலின் பின்வாங்கலை இஸ்ரேல் போர் இலக்குகளின் தோல்வி என்றும் காசா அதன் மக்களால் விடுவிக்கப்பட்ட நிலமாக மாறியிருக்கிறது என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேலின் பின்வாங்கல் வடக்கு காசாவிற்கு உதவிப் பொருட்கள் செல்லும் தடையை நீக்கியிருக்கிறது. இடம்பெயர்ந்த மக்களை மீண்டும் அந்த பகுதியில் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நெட்சாரிம் வழித்தடத்திலிருந்து பின்வாங்கியது இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் ஒரு திருப்பு முனையாகும். காசா மக்களுக்கு நம்பிக்கையை வழங்குவதாகவும் பார்க்கப்படுகிறது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.